வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஏற்கனவே கத்திரிக்காய் ரசவாங்கி பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு ரசவாங்கி மெத்தடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூசணிக்காய் ரசவாங்கி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கப்பு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் கடாய் வச்சு ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், அப்புறம் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, வரமிளகா ஒரு 6 வரமிளகா. இதை முதல்ல வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இதோடையே சேர்த்து நான் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துட்றேன். நல்லா தேங்காய் ஒரு கப்பு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பூசணிக்காய் ரசவாங்கி நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா காலையிலேயே ஊற வச்சுட்டு எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுது. இதை பாருங்கள், ஊறினதை தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு செவந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை பொரிச்சு வச்சுருவோம். கடலைப்பருப்பு நம்ம ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துட்டாச்சு. பாருங்க, இந்த பக்கம் பூசணிக்காய் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வறுத்த சாமானெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் நம்ம கோஸ் கறி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்க்குறேன். கோஸ் நல்லா கட் பண்ணி அலம்பி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். கோஸ் தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் கோஸ் வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பூசணிக்காய் வந்துட்டுருக்கு. ரசவாங்கிக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை புளி தண்ணியில் கரைச்சிடலாம். கோஸ் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இப்போ மேலாக பச்சை தேங்காய் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய கோஸ் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன். பூசணிக்காவும் வெந்துடுது. இப்போ புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அரைச்ச பேஸ்டெல்லாம், ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி அதில் விட்டுறேன். அவ்வளோதான். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இன்னும் உப்பு சேர்க்கல, நம்ம உப்பு சேர்த்துருவோம். பூசணிக்காய் ரசவாங்கியும் ரெடி ஆகிடுது. நம்ம கடலைப்பருப்பு வறுத்தோம் இல்லையா, நல்லெண்ணெய், அதே நல்லெண்ணெயிலே கடுகு கருவேப்பிலை தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த பூசணிக்காய் ரசவாங்கி எங்கள் மாமியார் பண்ணுற மெத்தட் எல்லாமே ரொம்ப பழங்காலத்தில் பண்ண மெத்தட் தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலைன்னா இந்த பூசணிக்காய் ரசவாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான். நல்ல சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் போட்ட கறியோ காரக்கறியோ அப்பளம் வடை எது தொட்டுனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். டிசையர் நேச்சுரல் ஸ்வீட்னரை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்ஸில் நிறைய டவுட் நானும் படித்தேன். ஸோ இப்போ அதை தான் நம்ம கிளியர் பண்ணிக்க போகிறோம். நம்ம கூட டிசையரோட பிரசிடெண்ட் மிஸ்டர் நந்தகுமார் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் டவுட் கேட்டிங்களோ இப்போ நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ நம்ம கூடிய மட்டும் நீங்கள் கேட்ட டவுட்டெல்லாம் நான் கேட்டுறேன். அப்படி விட்டுருந்தா கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த டிசையர் நேச்சுரல் ஸ்வீட்னருக்கும் இந்த நார்மலான சுகர் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற சுகருக்கும் என்ன வித்தியாசம்? டிசையர் நேச்சுரல் ஸ்வீட்னர் லெபலோஸ்ன்னு பேர். இந்த நேச்சுரல் சுகர் ஃபவுண்ட் இன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சில் இருக்கிற அந்த லெபலோஸ் தான் இது. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 19 தான். இதே மற்ற சுகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 65, குளுக்கோஸில் 100. ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எது கம்மியாக இருக்கோ அது உடம்புக்கு நல்லது, சுகர் லெவலை ஏற்றாது. இட் இஸ் ஒன்லி நேச்சுரல் சுகர் இன் வேர்ல்டு, வேறு எதுவுமே கிடையாது. பட் சுகர் சாப்பிட்டோம்னா தப்பு இல்லை. பட் என்ன ஆகும்னா, நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லெவலோஸ் போட்டு காஃபி டீலையோ சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, லோ கிளைசெமிக், மெலோடியஸ் ஸ்வீட்ஸ். மற்ற எந்த ஸ்வீட்னர் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும், கடையில் வைக்கிற எந்த ஸ்வீட்னர் எடுத்து சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரு பிட்டர் டேஸ்ட், ஆஃப்டர் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு காஃபி டீயோ சாப்பிட்டுட்டிங்கன்னா 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையில் அந்த கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த எங்கள் டிசையர் லெவலோஸில் அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஒரு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும், ஒரு மெலோடியஸ் டேஸ்ட், ஒரு மெலோடியஸ் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். சைட் எஃபெக்ட் கிடையாது, சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாது. இதுதான் ஒரு மெயின் தனித்துவம். ரெண்டாவது, இன்சுலின் இண்டிபெண்டன்ட். இது மட்டும் இல்லை, இதை நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே, லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டயபெட்டாலஜிஸ், பெரிய ரெனவன் டயபெட்டாலஜிஸ் சென்னையில் உள்ளவங்களாம் இதை ரிசர்ச் பண்ணி பார்த்து இதை சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கடந்த 10-12 வருஷமாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு இதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. நாட் ஓன்லி டயபெட்டிஸ், நம்மள மாதிரி நார்மலாக எல்லாருமே. ஆமாங்க, நார்மலாக இருக்க எல்லாருமே. நான் சுகர் உடம்பு கெடுதல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது நேச்சுரல் சுகர் ஒன்றும் இல்லைங்க. விட்டமின் B12 ஒன்று இருக்குது. அது எதில் கிடைக்குன்னா வெள்ளத்தில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வெள்ளம் யூஸ் பண்ணுறாங்களே யாருமே, ரொம்ப பேர் கம்மி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வெள்ளம் யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லதோ அது மாதிரி இது யூஸ் பண்ணிங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. இதில் நாங்கள் முதல்ல காஃபி டீக்கு தான் சுகர் சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்தோம். அப்புறம் ஏன் இதை வச்சு நம்ம ஸ்வீட்ஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. பாப்புலேஷன் இப்போ வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிறந்தநாளோ இல்லை வீட்டில் ஃபங்க்ஷனோ, ஒரு திருமணமோ, ஏதோ நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட இவரால் சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் திருட்டுத்தனமாக சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் பார். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த லெவலோஸை வச்சு ஸ்வீட் பண்ணான்னு சொல்லி நாங்கள் ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நார்மல் ஸ்வீட் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு வைஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ இதை 1-2 நம்ம சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. இதை விட நாங்கள் நிரூபணம் பண்ணியிருக்கோம். பெரிய டாக்டர் சென்னையில் இந்த ஸ்வீட்ஸ் கொடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது எங்களுக்கு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் எதை பண்ணாலும் நாங்கள் ரிசர்ச் பண்ணி இதை மக்களுக்கு சரியாக போய் சேரணும் தான் ஆசை. வியாபாரங்கிறது ரெண்டாவதுங்க. எங்களோட ஒரே குறிக்கோள் டயபெட்டிஸ் உள்ளவங்களும் டயபெட்டிஸ் இல்லாதவர்களும், அது ஹெல்த் வாட்சஸும் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் எங்களோட குறிக்கோள் ஒழிய இது வியாபாரங்கிறது ரெண்டாவது. வீட்டில் மகிழ்ச்சிங்கிறது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுலாம் மகிழ்ச்சி இருக்குது. ஸோ இந்த வச்சு முதல்ல நாங்கள் காஃபி டீக்கு சுகர் சப்ஸ்டியூட் கொண்டு வந்தோம். அப்புறம் டெய்லி காலம்பரம் ஏஞ்சின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான ஒரு ஜாம் வேணும். ஸோ பியூர் ஆப்பிள் ஜாம், பியூர் ஆப்பிளில் இந்த லெவலோஸ் கலந்து ஆப்பிள் ஜாம் வச்சுருக்கோம். மத்தியான நேரத்தில் ஒரு ஜூஸ் எதாவது சாப்பிட்டோன்னா லெமன் ஜிஞ்சர் ஸ்குவாஷ். அது இம்யூனிட்டி, இந்த காலகட்டத்தில் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுலேயும் சுகர் கிடையாது, எங்கள் லெவலோஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நடுவில் சஸ்டெயின் எனர்ஜி. நீங்கள் மற்றெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சர்ன்னு ஏறும். இதை அப்படியே ரிலீஸ், மெதுவாக ரிலீஸ் பண்ணும். சஸ்டெயின் ரிலீஸ்ன்னு பேர். மெதுவாக உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஹோல் டே உங்களுக்கு கீப்ஸ் யங். ஸோ மத்தியான சாப்பாடு நேரத்தில் ஒரு ரசகுல்லா இல்லை ஒரு குலோப்ஜாம் சாப்பிட்லாம். நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றீங்க, அப்போ லைட்டாக ஜாம் தொட்டு சாப்பிடும். ஸோ பொதுவாகவே ஒரு நாள்தோறும் நம்மளுக்கு ஒரு டயபெட்டிஸும் ஹெல்த் வாட்சஸ் பீப்புளுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்கிறதுல நான்
மறுப்பு நிறைய பேர் எங்களை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் பெரிய விளம்பரம்லாம் பண்ணுறதில்ல, இது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் எங்களுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பேர் சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் உங்களை ரொம்ப வாழ்த்திருப்பாங்க. நம்ம ரொம்ப ஆயிட்டாங்க. ரொம்ப பேர் ஒரே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா வாழ்க்கை? ஆமாம், அதில் உள்ள சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே கேக்கு ஆமாம் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பர்த்டே வருது, கேக்கில் ஃபுல்லாக சுகர் தான், சாப்பிட முடியல யாருமே. ஸோ குழந்தை இதில் இன்னொரு விஷயங்க, குழந்தைகளுக்கு பல் சொத்தை வராமல் இருக்கணும்னா லெவல் வசதி இப்போலேருந்தே காஃபி டீக்கு வீட்டில் ஜூஸ் போடுறதுக்கு வேறு எந்த இது யூஸ் பண்ணுறோமோ சர்க்கரை பதில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? நாங்கள் வந்து காஃபி டீ மில்க் ஷேக் இதுக்கெல்லாம் வந்து இந்த சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், டிசைர் சுகர் நல்லா இருக்கு. அதுவே வீட்டில் பாயசம் பண்ணுறீங்க இப்போ பெருசாக வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியாது. எதுல நார்மல் சுகர் யூஸ் பண்ணாதான் ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பா இல்லையா? அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இருக்காது. இது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட், அந்த காஃபிக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்படியே கிடைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஆப்பிளை சாப்பிட்ட என்ன ஒரு திருப்தி கிடைக்கும். ஆப்பிள் எ டே கீப்ஸ் எ டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஆப்பிள் என்ன இருக்குது, 70% லெவலோஸ் தான் இருக்குது. அந்த லெவலோஸ் தான் இது. இதுதான் நேச்சுரல் சுகர், வேறு எதுவுமே நேச்சுரல் கிடையாது. மற்ற எல்லாம் கடையில் கிடைக்கிறது எல்லாமே சிந்தட்டிக். ஸோ அதுதான் எங்களுடைய தனித்தன்மை. ஸோ எல்லாரும் எல்லா மக்கள் டயபிட்டிஸ் உள்ளவங்களும் டயபிட்டிஸ் இல்லாதவங்களும் பர்டிகுலர்லி இப்போ ஒபிசிட்டி நிறையா வருது, அதுக்கு ரொம்ப நல்லது. ஒபிசிட்டிக்கு மெயின் கல்பிரேட்டே சுகர் தான். ஸோ இந்த லெவலோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு தான் என்னுடைய இது வியாபார நோக்கத்தில் நாங்கள் பண்ணல, இது பொதுமக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணாங்க. எங்களோட மெயின் பிஸ்னஸ் வேறு. பட் எங்களுக்கு வந்து இந்த எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணுறது. ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லலை, அந்த நேச்சுரல் ஸ்வீட்னர் வந்து சுகருக்கு பதிலாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சின்ன பத்திலேருந்தே கொடுத்துட்டு வந்தோம்னா பல் சொத்தையிலேருந்து எதுவுமே நமக்கு ஆமாம் பல் சுத்த வராது, நல்லது, உடம்புக்கு நல்லது, மற்ற எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அதான் நாங்கள் சொல்ல திரும்பி நேச்சுரல் சுகர் யூஸ் பண்ணுறோன்னு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிதான். இப்போ நம்ம வந்து வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? வெல்லம் யூஸ் பண்ணலாமா? வெல்லம் கூட நேச்சுரல் தான், அதில் பீட்டோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெல்லத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? சக்கரை பொங்கல் பண்ணால் யூஸ் பண்ணுவீங்க. பட் காஃபி டீக்கெலாம் சுகருக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணோம்னா டிசைர் லெவலோஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும், மெலோடியஸ் ஸ்வீட் இருக்கும். இது காஃபி டீக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கீர் பண்ணலாம், ஜூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம், பாயசம் பண்ணும்போது போட்டுக்கலாம், சேமியா பாயசம் பண்ணலாம். ஏன் சேமியா ரசகுல்லா, குலாப் ஜாமுன் இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் சேமியா இது கேசரி ஃபேமஸ் இல்லை, உடனடியாக பண்ணுற ஒரே ஸ்வீட் கேசரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிடுங்க. டயபிட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்லாம், டயபிட்டிஸ் இல்லாதவங்க சாப்பிட்லாம். ஸோ ஒன்றும் நல்லது. அதெல்லாம் வந்து இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நாங்கள் இதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்னையில் உள்ள பிரபலமான டயபிட்டாலஜிஸ்ட் 2 பேர் கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. சுகர் சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணி சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. ஸ்வீட்ஸ் கொடுத்துனாங்க, அதை அவங்க சாப்பிட்டு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைங்கிற 2 ரிப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், பாருங்கள். அது அதே சமயத்தில் மெட்டானலிஸ் ரிப்போர்ட்டும் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட. பட் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில், மக்களுக்கு புரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன். அந்த மெட்டானலிஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல நடந்த அத்தனை இது ஆராய்ச்சிகள் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெவலஸை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் HbA1cன்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவல், அது பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்மியாகுதுன்னு ஒரு நல்ல ரிப்போர்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறோம்னா, தயவு செய்து இன்று முதல் உங்களுடைய சந்தாதாரர்களை, உங்களுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் பயன்படணும். நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன், வியாபார நோக்கமே இதில் கிடையாதுங்க. சர்க்கரைக்கு பதிலாக டிசைரை வீட்டில் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லா குடும்பமும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நல்லா இருப்பாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்போ அவங்க கேட்ட டவுட் ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்பர் இருக்கா? என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து ஒரு இந்த நம்பர் இருக்குங்க, நான் நான் சொல்கிறேன் ஒரே நம்பர், 8800995592. 8800995592. ஸோ இந்த நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆல்ரெடி உங்கள் கடை வந்து எங்கே இருக்குது? டி நகர்லேயும் அண்ணா நகர்லேயும் இருக்குது. நான் அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன். இந்த நம்பரில் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 8800995592. இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஏதாவது டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவாங்க. கரெக்டுமா. இது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குது, ஷாப்பில் மட்டும் இல்லை. இப்போ எல்லாம் இந்த கொரோனா காலத்தில் யாரும் வெளியில் வர முடியல. ஸோ வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணால் வீடு தேடி வரும். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான் சொல்லிக்கிறேன்.
தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. பொறுமையாக வந்து எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் எங்கள் நிறுவனத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்டை உங்கள் மூலமாக பல தாய்மாரோட பெண்களுக்கு போய் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பேர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண போகிறவங்க பேர் வந்து மிஸ்டர் மோகன். நம்பர் வந்து 8800995592. ஸோ அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இட்லி தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பர் காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணாலும் தரேன். இது வந்து எங்கள் மாமியார் வந்து இட்லி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படின்னா அதில் பண்ணுற ஒரு இட்லி மேக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு இப்போ மேக்கப் தான் நான் போட போகிறேன். ஸோ அதில் என்னென்னலாம் சேர்க்க போகிறேங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு இருக்குது இல்லையா, அதை நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு, இட்லி மாவு ஒரு கப்புக்கு மிச்சம் இருக்குது பாருங்கள், அதில் தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதை தாளிக்கெல்லாம் வேணாம், எண்ணெயெல்லாம் வச்சு தாளிச்செல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் மிளகு, சீரகம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இட்லிக்கு வந்து மிளகாப்பொடி தான் நல்லாயிருக்கும், அது தொட்டுன்னு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். டம்ளரில் தான் விட போகிறேன். டம்ளரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஃபுல்லாக விடாமல் ஒரு 3/4 கப்புக்கு விட்டுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சிடலாம். அவ்வளோதான், மூடி வச்சிடுறேன். வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இட்லி வந்து வெந்துருத்தான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே எடுத்துருவோம். இது வந்து எங்கள் மாமியார் வந்து பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒன்றுமே இருக்காது, டக்குன்னு பச்சை மிளகா நான் இப்போ ஒன்று தான் போட்டிருக்கேன். நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வெறும் இட்லி மாதிரி, அதாவது பிளெயினாக இட்லியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி சாப்பிடலாம்ல, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மிளகாப்பொடி தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து பாசிப்பருப்பு மிளகாப்பொடி ட்ரை பண்ணிங்களான்னு தெரில, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம எப்பயும் நார்மல் மிளகாப்பொடி அரைக்கிற மாதிரி தான், வறுத்து அரைக்கிறதுனால ஒன்றும் வீணாகவே போகாது. தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம். பாருங்க, நம்மளுடைய இட்லி வந்து ரெடி ஆகிடுது. இந்த மிளகாப்பொடி தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.